வணக்கம் நண்பர்களே. இளையராஜா வருவதற்கு முன் தமிழ் சினிமாவின் முக்கிய இசையமைப்பாளராக இருந்தவர் தான் எம்.எஸ். விஸ்வநாதன். பல மெல்லிசை பாடல்களை கொடுத்தவர். 1950 முதல் 70 வரை பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பல நடிகர்களுக்கும் பல படங்களுக்கு இசையமைத்தவர். எம்.எஸ்.வி. இசை, கண்ணதாசன் பாடல் வரிகள், டி.எம்.எஸ். குரல் என அப்போது தமிழ் சினிமாக்களை கட்டி போட்டுள்ளது. எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் சிவாஜிக்கு ஒரு மாதிரியும் என அவர்களுக்கு பொருந்துவது போல இசையமைத்தார் எம்.எஸ்.வி. எம்ஜிஆர், சிவாஜி காலத்திற்கு பின் பல ரஜினி, கமல் படங்களுக்கும் எம்.எஸ்.வி. இசையமைத்திருக்கிறாராம். அன்னக்கிளி படத்திற்கு பின் தமிழ் சினிமாவின் பார்வை இளையராஜா பக்கம் திரும்பியதாம். இளையராஜாவின் நாட்டுப்புற மற்றும் மண் வாசனை மிக்க பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானதாம். எம்ஜிஆரே ஒரு கட்டத்தில் இளையராஜாவை தனது படத்தில் இசையமைக்க வைத்தாராம். ஒரு பாடல் உருவாகி இளையராஜாவை பாடினாராம். ஆனால் அந்த படம் உருவாகவில்லையாம். 80களில் இளையராஜாவும் எம்.எஸ். விஸ்வநாதனும் இணைந்து சில படங்களை இசையமைத்தார்களாம். அது எப்படி எனில், பாடலுக்கான மெட்டை எம்.எஸ்.வி. போடுவாராம். மற்ற இசை சேர்ப்பு பணிகளை இளையராஜா செய்வாராம். இப்படி மெல்ல திறந்த கதவு, செந்தமிழ் பாட்டு, விஸ்வ துளசி மற்றும் செந்தமிழ் செல்வன் ஆகிய 4 படங்களில் இருவரும் இணைந்து வேலை பார்த்தார்களாம். இந்த அனைத்து படங்களிலுமே பாடல்கள் மிகவும் இனிமையாக இருக்குமாம். குறிப்பாக மோகன் நடிப்பில் வெளிவந்த மெல்ல திறந்த கதவு படத்தின் பாடல்கள் இப்போதும் பலராலும் ரசிக்கப்பட்டு வருகின்றதாம். இந்த படத்திற்கான கம்போசிங் நடந்தபோது 1953ஆம் வருடம் வெளிவந்த சண்டிராணி என்கின்ற படத்தில் நீங்கள் இசையமைத்த வான்மீதிலே இன்பத்தேன் மாறி பெய்யுதே என்கின்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாராம். அதுபோல ஒரு பாடல் போட்டு கொடுங்கள் என எம்.எஸ்.வியிடம் இளையராஜா ஆசையாக கேட்க எம்.எஸ்.வி. போட்ட பாடல்தான் வாவின் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவின் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே, மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே, வாவின் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவின் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே என்ற பாடலாகும். மோகன், அமலாவுக்கு அமைந்த இந்த பாட்டை எஸ்.பி.பி. மிகவும் இனிமையாக பாடியிருப்பார். இந்த படத்தின் வெற்றிக்கு பாடல்கள் முக்கிய காரணமாக என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ நேயர்களை, இந்த வீடியோ பார்த்துருக்கு. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.